அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது 19/3/2025 புதன்கிழமை உலகத்தில் வாழும் அனைத்து பெண்களுக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். இன்று அதிகாலை 3:30 மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஸ்பேஸ் ஷிப்பில் 9 மாத காலம் விண்ணுலகில் அவங்களுடைய பயணத்தை முடித்து வெற்றிகரமாக இன்று நம் பூமிக்கு திரும்பி இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கான ஒரு வெற்றி நாளாக இதை நான் கருதுகிறேன். சுனிதா வில்லியம்ஸ் கூட இன்னும் 3 பேரும் அனைவரும் பத்திரமாக இன்றைக்கு தரையிறங்கி இருக்காங்க. அது விடியற் காலை அதை லைவ் டெலிகாஸ்ட்டில் இன்றைக்கி அதை காமிச்சாங்க. அந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் நான் விடிய காலையே எந்திரிச்சு உட்காந்து அந்த பெண்ணின் சாதனை நாளாக இந்த நாளை நான் கருதி லைவில் அதை பார்த்தேன். ஸ்பேஸ் ஷிப் 4 பேராஷூட்ஸோடு கடலிலே இறங்கி அதற்கு பிறகு அவங்க அதை கயிறில் கட்டி கடலிலிருந்து கொண்டு அவங்க 3 பேரையும் பெரிய ஒரு கப்பலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அதுக்கு பிறகு அந்த டோர் ஓப்பன் பண்ணி மருத்துவர்கள் உள்ளே சென்று ஆய்வு செய்து அந்த முதல் விஷுவல்ஸ் வரும்பொழுது 4 பேரும் சிரித்த முகத்துடன் கையசைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு ஒவ்வொருவராக அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து வெளியே மக்களை பார்த்து சிரித்தும் கையசைத்தும் சென்றதங்க. 3வது நபராக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வெளியே வரும்போது நான் எந்திரிச்சு நின்று அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுத்தேன். நான் வீட்டிலருந்தே இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசித்தேன். ஏன்னா ஒரு பெண் இன்னைக்கு 9 மாத காலம் விண்ணுலகிலே போய் மிக துணிச்சலோடு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு அவர்கள் செய்த இந்த சாதனை ஒட்டுமொத்த பெண்களுக்குமான ஒரு எடுத்துக்காட்டு அப்படி தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை பெண்களுக்கு இந்த தினம் கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஒவ்வொருத்தராக வெளியே வரும்போது தாயின் கருவறைக்குள் இருந்து குழந்தைகள் வருவது போல தான் எனக்கு ஒரு விஷுவலாக நான் அதை பார்த்தேன். ஏன்னா 9 மாத காலம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. விண்ணுலகில் போய் ஸ்பேஸ் ஷிப்பில் அவங்க பணியாற்றி இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய துணிச்சல் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் அவருடைய வம்சாவளி இந்திய வம்சாவளி. அந்த வகையில் நமது பாரத பிரதமர் சொன்னது போல இந்தியாவின் மகள்தான் அவர்கள். எனவே சாதனை பெண்ணே வருக, இந்தியாவின் மகளே வருக அப்படின்னு மனப்பூர்வமாக அவர்களை வரவேற்கிறேன். கல்பனா சாவ்லா செய்ய முடியாத ஒரு சரித்திரத்தை இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் செய்து முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் கல்பனா சாவ்லாவுடைய மன ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் இதே மாதிரி ஒரு முயற்சி தான் ஈடுபட்டாங்க. துரதிர்ஷ்டவசமாக அந்த ஸ்பேஸ் ஷிப் பர்ஸ்ட் ஆனதுனால அவங்களால பூமிக்கு இறங்க முடியாமையே மரணித்திட்டாங்க. ஆனால் உண்மையில் அவங்களுக்கு பதிலாக இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் லேண்ட் ஆனதுனால கல்பனா சாவ்லாவுடைய ஆத்மாவும் உண்மையிலே சந்தோஷப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்த பெண் குலத்திற்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நாளாக பெருமைக்குரிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன். எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து பெண்கள் சார்பாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு அனைத்து பெண்களும் தன்னம்பிக்கையோடும் உறுதியோடும் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.